வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல நாளைக்கு நடக்க இருந்த சாட்டர்டே ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே நடைபெறுது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல. ஏன்னா விஜய் சேதுபதி சார் வந்து மலையாள பிக் பாஸ்ல போயிட்டு அதோடைய ஃபினாலே நடக்கிறதுனால அங்கே போய் கலந்துக்க போறாராம். ஆல்ரெடி தெலுங்கு பிக் பாஸ்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோ மூலிமா என்ட்ரிலாம் கொடுத்து வாழ்த்துக்கள்லாம் சொன்னாரு ஆயிஷாக்கு. ஆயிஷா உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவங்க எவிக்ட் வர ஆயிட்டு இருக்கிறாங்க தெலுங்குல இருந்து. ஸோ இவர் மலையாளத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணுங்கிறதுனால நாளைக்கு நடக்கிற இந்த ஷூட்டிங் இன்னைக்கே நடக்குது. அப்போனா 12 பேர் நாமினேஷனில் இருக்கிறாங்க. ஓட்டிங்கில் ஒரு நாள் விட்டா இன்னொருத்தர் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னா அப்படியெல்லாம் டாஸ்க்லேயே ஒன்றும் சம்பவம் பண்ணுறது இல்லை. டாஸ்க் தான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன சம்பவம் பண்ணி இவங்களை பார்த்து ஓட்டு வேற ஏற்ற போகிறாங்க. இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு எவிக்ஷனை முடிவு பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒருத்தரை எவிக்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அந்த ஒருத்தர் அதாவது டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்ததுல 5 பேர் இருந்தாங்க. இந்த பக்கம் யாரு கெமி, எஃப்ஜே, பிரவீன், ரம்யா, துஷார். இப்போ இந்த லிஸ்ட் இது அன்அஃபிஷியல் சொல்லிச்சு. நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா திவாகர், பார்வதி சொன்னாங்க. அது லிஸ்ட்ல இல்லை. இங்கே கம்யூனிட்டி டேப்பும் அன்அஃபிஷியலும் ரெண்டும் வந்து மேட்ச் ஆனது பார்த்தீங்கன்னா பிரவீன், ரம்யா, துஷார் அப்படி இருந்தாங்க. ஸோ இந்த 3 பேரை எடுத்தோம்னா இந்த 3 பேர்லேருந்து 2 பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டபுள் எவிக்ஷன்னா, சிங்கிள் எவிக்ஷன்னா ஒருத்தர் துஷாரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப டபுள் எவிக்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப வெளியேற்றப்பட்டிருக்கிறது ரம்யா ஜோ. ரம்யா ஜோ உள்ள வந்து என்ன பண்ணாங்க, இவங்க ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி டான்சர். இவங்க வெளியவே நிறைய சண்டை கிண்டெல்லாம் போடுவாங்க. ஸ்டேஜ்ல இருந்தே பாத்தீங்கன்னா அப்படி விரல்லாம் காட்டுவாங்க, பயங்கரமா கட்டுவாங்க. அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்கல்ல இங்க வந்து ஒரு 2-3 சண்டை போட்டாங்க ஆரம்பத்துல. பெருசா வேற எதுவும் பண்ணல. ரம்யா பொய் சொல்லாத அப்படின்லாம் சொல்லிட்டு இங்க அரோரா கூடயும் சண்டைக்கு போனாங்க. அரோரா சண்டைக்கு வந்தாங்க. அரோரா சண்டை போட்ட ஒரே ஆள் இவங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிரச்சனை கிட்ட வந்து இட்ஸ் வெரி ரூட், சோ ரூட் அப்படின்னாங்க பைசாக்காக வந்த அரோரா. ஸோ இது வேற. இப்போ வந்து இவங்களுக்கும் இந்த பக்கம் வந்து ஃபேமிலியை தேடி வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பு கேங்ல போய் ஐக்கியம் பண்ணாங்களா. இவங்களுக்கும் பார்வதிக்கும் இவங்களுக்கும் திவாகருக்கும் தான் முட்டிக்கிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் வீக்ல பார்த்தோம். ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, அதை மட்டும் மறக்கவே முடியாதுங்க. இந்த வீட்டில் அதாவது இவங்களுக்கு பஸ் சார்ஜ் மட்டும் போதும், இல்ல இந்த வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது யாரு அப்படின்னு கேள்வி. இதுக்கு சொன்னாங்க பாருங்க ஒரு பதில், திவாகரன், பார்வதின்னு. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸும் சரி, வெளியே இருந்து பாக்குற ஆடியன்ஸும் சரி காதை பொத்திக்கிறாங்க. இது 2 பேரோட தொல்லை தாங்க முடியல. கண்டென்ட் ஹெவியா பண்ணிட்டு இருக்கிறாங்க, அருன்னு அருகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட அந்த 2 பேர் 2 லவுட் ஸ்பீக்கரை பார்த்து இவங்க வந்து வெறுமனே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க அப்படின்னு ஒருத்தரால சொல்ல முடியுதுன்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு கண்டஸ்டன்டா இருக்கணும், அந்த அன்பு கேங்ல என்ன மாதிரியான ஒரு அடிமையா இருக்கணும். அப்படி ஒரு அடிமையா இருந்துதான் டே எனக்கே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருந்தாங்க நடுவில். இப்போ நாமினேஷன்ல வந்தாங்களா, விஜேஎஸ் லாஸ்ட் வீக் போட்டு பொழந்தாரு. அந்த அன்பு கேங்ல போயிட்டு இஷ்டத்துக்கும் உருட்டுவீங்களா அப்படின்னு. அப்புறம் விஜேஎஸ் கேட்கும் போது அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா அங்கேயே பிரச்சனை ஆச்சு. பிக் பாஸ்ல உள்ள சொல்லும் போதே வந்து பிக் பாஸே அதை ஏத்துக்கல. அடுத்து கலையரசன், திவாகர்னு சொல்லும் போது என்னாலே இதை ஏத்துக்க முடியல, மக்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவங்களே தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து கலாச்சாரு. அப்புறம் இவங்க டான்ஸ் எல்லாம் ஆடி நக்கல்லாம் பண்ணாங்க பார்வதியும் வந்து டான்ஸ் ஆடி திரும்ப இதுதான் இந்த டான்ஸ் பருப்புக்காக தான் இந்த ஃபேன்ஸ் வந்து வேகுது. பருப்பு எத்தனை நாள் வேகுது பார்க்குறேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க பார்வதி. பார்வதி கிட்ட பேசும்போது இவங்க பெருமையை பற்றி, பார்வதியை பற்றி இவங்க தனியாக அன்பு கேங்கில் பேசும்போது பொம்பளையாவ என்ன ஜென்மம் அது அப்படின்லாம் சொன்னாங்க. இவங்கள பற்றி பார்வதி கிட்ட பேசும்போதே வந்து நான் எல்லாம் பயங்கரமான ரவுடி, வெளியில கெட்ட வார்த்தைலாம் பயங்கரமா வரும், இங்க வராம இருக்கிறதே ஆச்சரியம், பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்லாம் சொன்னாங்க. என்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்லாம் வேற சொன்னாங்க. இந்த அளவுக்கு உண்மையை சொன்ன ஒரே ஒரு ஜீவன் கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் சீசன் வரலாற்றிலே இவங்க தான். ஸோ ரொம்ப உண்மையை சொல்லிட்டீங்க, உங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க உள்ள இருக்கணும், தயவுசெய்து வெளியே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூப்பிட்டாங்க. விஜேஎஸ் போன வாரமே சொன்னார்ல, வெளியே பயங்கரமான ரவுடி கேவலமான ஆளு அப்படின்னா வெளியே தான் பார்த்துட்டாங்களே மக்கள், அது எதுக்கு திரும்ப இங்கே வந்து பார்க்கணும், அதை அங்கேயே பார்த்துப்பாங்கல்ல அப்படின்னார்ல. வார்னிங் வேற கொடுத்தாரு அந்த அன்பு கேங்கில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அன்பு கேங்கில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே சைலண்டாக இருந்தாலும் அவங்களால தனியாக எதுவும் ப்ளே பண்ண முடியல. இருந்தால் தானே ப்ளே பண்ணுறதுக்கு. இதுதான் நான் குடும்பத்தை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களை எவிக்ட் பண்ணும்போது இவர் கலையரசன் கொடுத்தது தான் செம காமெடி. நாமினேட் பண்ணும்போது காலில் அடிபட்டுச்சு நொன்ட்டு இருந்தாங்களா, அப்போ வந்து எந்த காலில் அடிபட்டுருச்சு எதை நொன்னும் அப்படின்னு கூட தெரியாம மறந்துட்டு நடிக்கிறா அப்படின்லாம் சொல்லிட்டு நாமினேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் காமெடி. இவங்க பயங்கர ஃபேக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க.
ஏன்னா பிக் பாஸ் அவளை கழுவி ஊத்துனதுக்கு அப்புறமும் கொஞ்சம் பேசுறாங்களாமா இவங்க. யாரோடா சொல்றது அப்படின்னு தேடுறாங்களாமா. அந்த அளவுக்கு தான் கேம் ஃபோக்கஸ் இருந்தது. ஃபுல்லா அந்த கேங்ல, அன்பு கேங்ல வந்து ஐக்கியமாகி அடிமையா இருந்து சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப போதும், அன்பு கேங்கே உடைச்சாச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன அங்க அடிமை, உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தூக்கிட்டாங்க. வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் எவிக்ஷனா இருக்கும் அப்படின்னு தான் இப்பவும் எதிர்பார்க்கிறோம். ஒரு எவிக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது வந்து ரம்யா ஜோ. வைல்ட் கார்ட்ஸ் உள்ள வந்துட்டாங்க, கேம் சீரியஸ் ஆயிடுச்சு, இனிமே அடிமைகளுக்கு இங்கே வேலை இல்லை, அன்பு கேங்கே உடைச்சாச்சு, உடஞ்சாச்சு, அதனால கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு சரியான நேரத்துல தான் ரம்யா ஜோவை தூக்கி இருக்கிறாங்க. ஒரு எவிக்ஷன் கரெக்டான எவிக்ஷன், கேம்ல எந்த பெரிய மாற்றமும் வரப்போறது இல்லை. இன்னொரு எவிக்ஷன்ல டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது பிரவீன், துஷார். இது 2 பேர்ல இருந்து யார் போறாங்க, இல்லைன்னா எஃப்ஜே, கெமி இதுல இருந்து போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.